லக்ஷ்மி தேவி தன்னிடம் இருந்த செல்வத்தால் சற்று செருக்குடன் இருந்தார். தான் மட்டுமே வழிபாட்டிற்குரியவர் என்று கூறினார். இதை அறிந்த விஷ்ணு பெருமான் அவருக்கு மதர்ஹுட் மகிழ்ச்சியை பற்றி சொல்லி அது இல்லாததால் அவர் முழுமை அடையவில்லை என்று உணர்த்தினார். டிஸ்ஹார்டன்ட் லக்ஷ்மி தேவி பார்வதி தேவியிடம் சென்று விநாயகரை தத்தெடுக்க வேண்டினார். பார்வதி தேவியும் அதற்கு சம்மதித்தார். அன்று முதல் லக்ஷ்மி தேவி விநாயகருக்கு தன்னுடைய எல்லா அம்சங்களையும் வளங்களையும் அளித்தார். மேலும் தன்னை வழிபடுபவர்கள் விநாயகரையும் சேர்த்து வழிபட வேண்டும் என்றும் அப்படி செய்யாவிட்டால் அந்த வழிபாடு முழுமை அடையாது என்றும் கூறினார். நாம் விநாயகருடன் லக்ஷ்மி தேவியின் அருளையும் சேர்த்து பெறலாம். இடத்தில் அமர்ந்து சொல்ல வேண்டும். விநாயகரின் படத்தை மனக்கண்ணில் நிறுத்தி முழு பக்தியுடன் குறிப்பிட்ட எண்ணிக்கையில், உதாரணமாக 108 முறை திரும்ப திரும்ப சொல்லலாம். மந்திரத்தின் பொருளை மனதில் நிறுத்தி சொல்வது இன்னும் சிறந்தது. கவனம் செலுத்தலாம். அல்லது விநாயகரின் பாதங்களில் தியானம் செய்யலாம். மூல மந்திரத்தின் உள் சக்தியை உணர முயலுங்கள். மந்திரத்தின் ஓசை உங்களுடைய உடலிலும் மனதிலும் எதிரொலிப்பதாக கற்பனை செய்யுங்கள். இது உங்களுடைய கவனத்தை அதிகரிக்கச் செய்யும். வேறு பிரபஞ்சத்தின் ஆதி சத்தம். லக்ஷ்மி என்பது செல்வத்தின் அதிரூபம். கணபதையே என்பது விநாயகரை குறிக்கிறது. நமஹ என்பது வணக்கம். மொத்தத்தில் விநாயகருடன் லக்ஷ்மி தேவியின் அருளையும் சேர்த்து பெற நாம் அவரை மலரிலிருந்து தொழுது வேண்டுகிறோம். இப்போது ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஆதி ஒலி. ஸ்ரீம் என்பது லக்ஷ்மி தேவியின் பீஜ மந்திரம், செல்வத்தை ஈர்க்கும். கம் என்பது விநாயகரின் பீஜ மந்திரம், தடைகளை நீக்கும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நமக்கு பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முழுமையான வெற்றியை தரும் என்பது நம் செல்வத்தின் மீது மிகுந்த செருக்குடன் இருந்தார். ஒரு மிகப்பெரிய விருந்துக்கு அவர் விநாயகரை அழைத்தார். விநாயகர் சென்றதும் குபேரன் சமைத்த அத்தனை உணவுகளையும் உண்டு மேலும் உணவு கேட்டார். குபேரனின் மொத்த பண்டகசாலையும் காலியானது. ஆனாலும் விநாயகரின் பசி தீரவில்லை. அப்போதுதான் குபேரன் தன்னுடைய ஆணவத்தை உணர்ந்தார். சிவன் கூறியபடி அவர் ஒரு பிடி பொரி அரிசியை பக்தியுடன் விநாயகருக்கு கொடுக்க அதன் பிறகுதான் அவர் பசி தீர்ந்தது. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.